ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பிரெட் ரோஸ்டர் வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சாண்ட்விச் வந்து நம்ம இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக குக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறவு அந்த பிரெட் ரோஸ்டர் வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகா ஒரு குடமிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நல்ல ஆயிலில் ஒரு வதக்கிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பிரெட் ரோஸ்டரில் வச்சும் நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதுலேயும் பாதி நமக்கு முக்கால்வாசி குக் ஆயிரும். இது லைட்டாக அந்த ஆயிலில் பட்டு வதக்கினதுக்கப்புறம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். வத்தல் பொடியும் அதாவது மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூள் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் படுறது மாதிரி. இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, குடமிளகா இவ்வளோத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கீரை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் அது சூடேறக்கூடிய அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ 2 பிரெட்டு அதில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பிரெட் ரோஸ்டர் வந்து ஹீட் பண்ண வச்சுட்டோம். ஹீட் பண்ண வச்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அந்த ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட்டையும் நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சூடு பண்ணி இருக்கும்போது ரெட் கலர் லைட் மட்டும் எரியும், பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் லைட்டும் இருக்கும். அந்த க்ரீன் கலர் லைட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா எரிஞ்சிருச்சுன்னா நம்ம குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பிரெட்டு ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பராகவே நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக பசங்க வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பிரெட்டில் ஒரு பிரெட்டு பசங்க குட்டி பசங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். மார்னிங்லலாம் நிறைய பசங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண ஒரு பிரெட் ரோஸ்ட் கொடுத்தாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சாண்ட்விச்சில் இதில் நீங்கள் வதக்காமல் கூட வச்சு பண்ணலாம். இதில் வந்து சிக்கன் வச்சு பண்ணலாம், பன்னீர் வச்சு பண்ணலாம், சீஸ் வச்சு பண்ணலாம், பட்டர் மட்டும் வச்சு பண்ணலாம், அப்புறம் புதினாக்கீரை சட்னி வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி சாஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருந்துங்க. இந்த பிரெட் ரோஸ்டர் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து ஸ்ரீகுமரன் தங்க மளிகையில் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கிஃப்டாக கிடச்சது. இன்றைக்கி தான் நாங்கள் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து இன்றைக்கி தான் அதை நாங்கள் வந்து செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி செஞ்சு பார்த்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக வந்துருந்தது. அவ்வளவு என்ன சொல்ல, காய்கறி சாப்பிடாத குழந்தைகள் கூட ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல சொன்னேன். அதுக்கு குண்டூஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. என் பையன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் கொடுக்கும்போது எல்லா இதுலேயுமே வெங்காயத்தை தனியாக அந்த மாதிரிலாம் எடுத்து வைப்பான். இதில் ஒன்று கூட அவன் வேஸ்ட் பண்ணல, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி நம்ம வீட் பிரெட்டில் வந்து மைதா பிரெட்டு நீங்கள் வாங்குறதுக்கு போகலாம், ஓட்ஸ் பிரெட்டு இல்லாட்டா கோதுமை மாவு வீட் பிரெட்டு நீங்கள் வாங்கி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த க்ரீன் லைட் நமக்கு எரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த ப்ரெட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது குக் ஆனதுக்கப்புறவு இதையும் ரெடி பண்ணிடலான்னு. நம்ம சின்ன பாக்கெட் ப்ரெட்டு தான் வாங்கியிருந்தோம். அதுலேயே நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை வச்சு இன்றைக்கி பிரெட் ரோஸ்ட் பண்ணியாச்சு. பிரெட் சாண்ட்விச் பண்ணியாச்சு. மீதம் இருந்த வெஜிடபிள்ஸை வச்சு தோசை சுட்டு அதுக்கு மேலே இந்த வெஜிடபிள்ஸை வச்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி 2 பக்கமும் வேக வச்சு கொடுத்தாச்சு. அதையும் பசங்க வந்து வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு, பீஸா ரெடி ஆயிடுச்சுன்னு பசங்களுக்கு ஏமாற்றியும் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம வந்து வீட் பிரெட்டில் ஓட்ஸ் பிரெட்டில் பண்ணி கொடுத்தா பசங்க கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. தினமும் நம்ம வந்து தோசை இட்லி அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது வெஜிடபிள்ஸை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. அது இல்லாமல் குக் பண்ணதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சுங்க.
சில பசங்கள்லாம் வந்து குழம்பு, கறி, சைடிஷ்ஷு என்னெல்லாமோ நம்ம விதவிதமாக பண்ணி எடுத்து கொடுத்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களை இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச் மாதிரி பிரெட் ரோஸ்ட்டில் வச்சு பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், பன்னீர், பட்டர், இப்போ கீ வச்சு இல்லாட்டா புதினா இது சாஸ் வச்சு அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே இதில் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் நமக்கு என்னென்னா நம்ம கிச்சன் வந்து க்ளீனாக இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணக்கூடிய டைமிங் மட்டும்தான். மற்றபடி அந்த பிரெட் ரோஸ்டரில் வச்சு நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸில் டக்குன்னு முடிஞ்சிருது. ஒரு 10 மினிட்ஸில் 5 பேருக்குமே நம்ம நைட் டின்னர் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்குவே இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரியே நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம குடமிளகாவும் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம். மீதி இருந்த வெஜிடபிள்ஸையும் கூட தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வந்து பீஸா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மேலே ஆயிலெலாம் அப்ளை பண்ணி எடுத்து 2 பக்கமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னே விருப்பமாக சாப்பிட்டாங்க. பிரெட் சாண்ட்விச் அந்த மாதிரி இந்த பிரெட் ரோஸ்ட்லாம் நான் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது. பசங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணதும் கிடையாது. சரி, நமக்கு இதில் கிஃப்டாக கிடச்ச உடனே சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு அதை வெங்காயத்தை எடுத்து வைக்கவும், தக்காளி எடுத்து வைக்கவும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வதக்கவே வேண்டாம், நீங்கள் வந்து பச்சையாகவே வச்சு கொடுங்க, நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லி விருப்பமாக சாப்பிட்டோன்னே இதே மாதிரியே எல்லா வெஜிடபிள்ஸையும் வச்சு அப்போ நைட் டின்னர் இனிமேல் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பசங்களும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களாக இருந்தால் இது பெஸ்ட்டான ஒரு இதுதான். வெஜிடபிள் இது வந்து பிரெட் ரோஸ்டர் நீங்களும் வாங்கி இந்த மாதிரி வீட் ப்ரெட்டில், ஓட்ஸ் ப்ரெட்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், see you, take care.